அல்லாஹ்விடத்துல உங்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை தெரிஞ்சுக்க விரும்பினா இப்போ உங்களை அல்லாஹ் எதுல ஈடுபடுத்தி இருக்கிறான் என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னதாக இணையத்துல எதை நான் வாசித்தேன். அல்லாஹ் உங்களை அவனுடைய திக்ரில் ஈடுபடுத்தி இருந்தான் என்று சொன்னா உங்களை அவன் நினைக்க விரும்புறான். பதுக்குருனி அதுக்குருக்கும், என்னை நீங்க நினைச்சு பாருங்க, நான் உங்களை நினைச்சு பார்க்கிறேன் அல்லாஹ் சொல்றான்ல. அதுபோல அல்லாஹ் உங்களை குர்ஆன்ல ஈடுபடுத்தி இருந்தான், அதை சிந்திப்பதில் செயல்படுத்துறதுல ஈடுபடுத்தி இருந்தான்னு சொல்லி சொன்னா அவன் உங்களோட பேச விரும்புறான்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நற்காரியங்கள்ல அவன் உங்களை ஈடுபடுத்தி இருந்தான் என்று சொன்னால் உங்களை தனக்கு நெருக்கமாக ஆக்கிக்க விரும்புறான் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய பிரார்த்தனைகள்ல துஆவுல உங்களை ஈடுபடுத்தி இருந்தான் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் எதையோ தர விரும்புறான்னு அர்த்தம். அல்லாஹ் யாருக்கு கொடுக்க விரும்புறானோ அவரால் தான் அல்லாஹ்விடத்துல கேட்க முடியும். உங்களை அல்லாஹ் உலக விவகாரங்கள்ல மூழ்கடிச்சிருந்தான் என்று சொன்னால் தன்னுடைய அருளை விட்டு உங்களை தூரமாக்குறான்னு அர்த்தம். புறம் பேசுறதுலையும் வீண் விவகாரங்கள்லையும் உங்களை பிஸியாக்கிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த விரும்புறான்னு அர்த்தம். இப்ப நாம எதுல பிஸியா இருக்கிறோம், அதிக நேரத்தை எதுல செலவிட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்பதை யோசிப்பதன் வழியாக அல்லாஹ்விடத்துல உங்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை உங்களுக்கு நீங்களே முடிவெடுத்துக் கொள்ள முடியும்.